நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? ரொம்ப ஹைலைட்டான விஷயம் எது? எல்லாமே ஹைலைட் தான். செம்மையா இருந்தது படம். என்ன விஷயம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு படத்துல? படம் லாஸ்ட் ஃபைட் தான் 8 நிமிஷம் செம்ம ஃபைட் செம்மையா இருந்தது. போய் பாருங்க படம் பாருங்க. செம்மனா. பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லண்ணா, என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. எது ரொம்ப ஹைலைட்டா இருக்கு? ஃபைட்டிங் தான், ஃபுல் ஃபைட் தானா. ஃபுல் ஃபைட் தான். பழைய காங் மாதிரி இல்லாம நிறைய ஃபைட் சீன் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா ஃபைட் சீன் தான். நல்லா இருந்துச்சு படம். ஓவராலா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பா. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. காட்ஜிலா vs காங் நியூ எம்பயர் போட்டிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே படத்தில் கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோ கம்பேர் பண்ணும்போது 2ல் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 2ல் தான் காட்ஜிலா காங் ரெண்டுமே சேர்ந்து இன்னொரு காட்ஜிலா காங் ஃபைட் பண்ணி எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. பார்ட் 3 வந்தால் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லீட் என்ன கொடுத்திருக்காங்க? லீட் எதுவும் தரல, பட் ஆனால் வந்தால் நல்லா இருக்கும். இந்த கிராபிக்ஸ் பொறுத்த வரைக்குமே முன்னாடி ஒரு கம்மியா இருக்கு. முன்னாடி விட சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் பார்ட் 1 ஃபோனில் பார்த்தேன், பட் ஆனால் த்ரேட்டை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கிராபிக்ஸ்ல எப்படி இருந்துச்சு? கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் 3க்கு எதனா லீட் இருக்காது. தெரியல, வந்தா நல்லா இருக்கும். ஓவராலா என்ஜாய் பண்ணீங்க. எப்படி போச்சு? ஃபுல் படமே வந்து ஓகே போச்சா இல்ல வந்து எங்க போச்சு? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த சீன் ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. அந்த குட்டி குரங்கு ஹெல்ப் பண்ணுச்சுல வந்து யாரு அது நல்லா இருந்துச்சு. ஓவராலா 10க்கு எவ்வளவு தருவீங்க? 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 8. அந்த ரெண்டு ஏன் நல்லா இருக்கு. விஷுவல் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்த்தனா என்ஜாய் பண்ணலாம். விஷுவல்ஸ் ஓவரால் சூப்பரா இருக்கு. கிராபிக்ஸ் எதனா மிஸ் ஆயிருக்கு? இல்ல இதை விட சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. 3D மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பார்ட் 3க்கு எதனா லீட் கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா வரும் ப்ரோ. அடுத்தடுத்து கண்டிப்பா. உங்களுக்கு என்ன ஃபேவரட்? காங் வர சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் சொல்லி கத்திட்டே இருக்காங்களா ஃபுல்லாவுல? ஆமா, ஒண்ணுமே கேட்காது, அந்த அளவுக்கு கத்துறாங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு? குட்டி காங்க வரும் இதுல, புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைட் நிறைய இருந்தது, எக்கச்சக்க ஃபைட் சீன்ஸ் இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? பாக்கும்போது ரசிக்கிற இருந்துச்சா? இது வரைக்கும் வந்த காங்க எல்லாமே கொஞ்சம் டம்மியா தான் இருந்தது. இந்த டைம் வந்தது எல்லாமே மாசா இருந்துச்சு. பார்ட் 1ல நம்ம பாக்கும்போது ஒரு மாதிரி நார்மலா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா பார்ட் 1ல வந்து நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் மொக்க போடுற மாதிரி இருக்கும். இதுல ஒவ்வொரு சீனுமே அப்படியே மாசா காங்கு மாத்தி அதுக்கு காட்சியில செம்மையா இருக்கு. கிராபிக்ஸ்ல எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. இதுக்கு வந்திருக்கேன் தலை. நல்லா இருந்துச்சு. நீங்களே இல்லையா? லாஸ்ட் ஃபைனல்ஸ் இந்த ஒரு பயங்கரமா இருந்தது. பார்ட் 3க்கு எதனா லீட் கொடுத்திருக்காங்க? எதுவும் போடல ப்ரோ. எதுவும் கிராஃபிக்ஸ் பயங்கரம் ப்ரோ. எல்லாமே பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு என்ன வித்தியாசம்? பார்ட் 1 பார்ட் 2க்கு ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் தான். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்ட் சொன்னோட சூப்பரா இருக்கு. எந்த சீன் வந்து பயங்கர ஹைலைட்டா இருக்கு நினைக்கிறீங்க? இப்போ மேக்ஸிமம் எல்லா லாஸ்ட் படத்தை விட இதில் எல்லா சீனுமே ஆக்ஷன் சீக்வன்ஸாக வச்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. போன வாட்டி லேகாக இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த வாட்டி ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அது இருந்துச்சு. வந்து பயங்கர கிராபிக்ஸ் பொறுத்த வரைக்குமே போனதுக்கும் இதுக்கு என்ன? போனதுக்கும் வந்து பிரச்சனை இல்லை, இதுலேயும் பிரச்சனை இல்லை ப்ரோ. எதுலேயுமே இப்போ எப்படி சொல்கிறீங்க, பண்ண 2 படமுமே கிராஃபிக்ஸ் எதுவுமே பெற சொல்ல மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணிருந்தாங்க. குட்டிக்காங்களா வருது அப்படிங்கிற அந்த சீன் எப்படி? புரியல. குட்டிக்காங்களா காமிச்சிருக்காங்க. அதான் அது வர்றது சீக்வன்ஸ் அவங்க அந்த பாண்டு தான் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணுச்சு படத்தை. காங்க்கும் அவங்களுக்குள்ள பாண்டு அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ஆக்ஷனா இருக்கா இல்ல எப்படி? இல்லை ஆக்ஷன் ப்ளஸ் அந்த காங்க்கு வந்து ரைட்டிங் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதோட டீப், அதோட எப்படி சொல்றது, ரிலேஷன்ஷிப் அந்த எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மோரோவர் இந்த இதுல பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் எதனா இருக்கு? எதனா எமோஷன்? ஆமா எமோஷன்ஸ் இருக்கு. அவங்க காங்க் ஆமா எல்லாம் ஒரு போட்டாங்க. ஓவராலா இன்னைக்கு படத்துக்கு எவ்வளவு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 10க்கு என்னை பொறுத்த வரைக்கும் 9 கொடுக்க முடியும். 1 இயர் கொடுக்க மாட்டீங்க? எப்படி சொல்றது, இன்னும் பெட்டரா கொஞ்சம் டியூரேஷன் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. போன லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி கொஞ்சம் டியூரேஷன் கம்மியா இருந்தது. மேபி ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய வச்சதுனால அப்படி இருந்ததுனால என்னமோ இருக்கும். ஆக்ஷன் எங்கேயுமே சகிப்புலாம் ஆகல. அதனால ஆகல. ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தான். உள்ள கத்திட்டே இருந்தாங்க போல. ஆமா எல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணோம். கிளைமேக்ஸ் அல்ட்டியா இருந்துச்சுண்ணா. செம்ம. ஸ்டார்ட்ல இருந்து வந்துட்டு போர் அடிக்காது. ஃபுல்லா இதுதான், ஃபுல் ஆக்ஷனு, ஃபுல் இதுதான். அந்த லாக் எதனா இருக்கா படத்துல? இல்ல எங்கேயுமே இல்லை. லைக் வந்து கரெக்டா ஸ்டோரி கொண்டு போயிட்டாங்க. இப்போ குட்டியா இருந்தாலுமே ஒரு பர்சன் கூட வந்துட்டு போர் அடிக்கல, எதுவுமே ஆகல. ஃபுல்லா வந்துட்டு அப்படியே மாசா போச்சு. காமெடி சீன்ஸ் எப்படி வர்க் ஆயிருக்கு? காமெடி சீன் தான் செமையா ஒர்க் ஆயிருக்கு. காட்ஜிலாக்கும் காங்குக்கும் நிறைய வந்துட்டு கனெக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. நிறைய ரிலேஷன்ஸ்லாம் லைக் நல்லா பேசுற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. பக்காவா இருக்கு. பார்ட் 1ல வந்துட்டு தவற விட்ட விஷயம் இதுல வந்து இது பண்ணிருக்காங்களா? இல்லைண்ணா, அதுல வந்து எல்லாமே ஒரு கண்டினியூட்டி தான். ஒரு புதுசா ஸ்டார்ட் ஆக எல்லாமே புதுசா லைக் கொண்டு வராங்க. ஸோ வந்துட்டு இது அப்படியே ஒரு மரம் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு பெருசா. சரி, பார்ட் 3க்கு என்ன லீட் கொடுத்திருக்காங்களா? பார்ட் 3 இன்னும் சொல்லலாம். மேபி ரிவீல் பண்ணலாம், இல்ல விடலாம் தேர்ட் லுக்கு. காமிக் படி வேற நிறைய கதை இருக்கு எப்படின்னு தெரியல, பாப்போம். ஓகே, ஓவராலா என்ஜாய் பண்ணீங்க நீங்க? சூப்பர்ண்ணா. 10க்கு எவ்வளவு தருவீங்க? நான் வந்து 9.5 கொடுப்பேன். அந்த 0.5 வந்துட்டு 0.5 வந்துட்டு அடுத்த இதுக்கான வெயிட்டிங். ஸோ அதனால தேங்க் யூ so much. என்ஜாய் பண்ணீங்களா? பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? என்ன மாத்திருக்காங்க? மான்ஸ்டர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க ப்ரோ. மான்ஸ்டர்ஸ் புது மான்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க. புது கேரக்டர் கொண்டு வரும்போது அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா? ஆமா ப்ரோ.
எதுவும் வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ண மாரி இல்லை, எல்லாமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கு. அடுத்த மான்ஸ்டர்ஸ் 2 மான்ஸ் தான் கொண்டு வந்தாங்க, நிறைய மான்ஸ் கொண்டு வராங்க. இப்போ எந்த சீன் அன்வான்டா இருந்துச்சு அந்த மாதிரி ஃபீல் இருக்கா? எல்லாமே பக்காவா இருக்கு. எல்லாமே ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கடை இருந்துச்சு. எல்லாமே எதுவும் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த இதுல வந்துட்டு இந்த சீன் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு இன்னைக்கு நீங்க பார்த்த சொல்லாமா ஸ்கார்கிங் என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஷீமோட என்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணுற என்ட்ரியோ டீமாக கோஆர்டினேட் பண்ண அந்த என்ட்ரியோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த எமோஷன்ஸ் அண்ட் காமெடிஸ்லாம் ஒர்க் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கும் ஓகே தான். தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. எமோஷனல் டப்பிங் அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுல, அது எது குறை சொல்ற மாதிரி இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ. அண்ட் பிஜிஎம்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவராலா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஆக்ஷன் சரி இருக்குன்னு சொல்லும்போது ஏன் இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லனா ஓகே தானா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஆக்ஷன்ஸ்லாம் அங்கங்கே கரெக்டாக வச்சிருக்காங்க, அவ்வளோதான் ப்ரோ. எதுவுமே சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு எல்லாமே. 10க்கு எவ்வளவு தருவீங்க? 10க்கு 9. 9 ஒண்ணு ஏன் தர மாட்டீங்க? இன்னும் படம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். டியூரேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. டியூரேஷன் கம்மியாக இருக்குது. பார்ட் 3க்கு எதனா ஸ்லீப் கொடுத்திருக்காங்க? கண்டிப்பாக தந்திருக்காங்க ப்ரோ. பார்க்கலாம். லீட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. தேங்க்ஸ். அதான் படம் ஃபுல்லாகவே எங்கேஜாக இருந்தது. படம் நல்லா இருந்தது. அதான் ஒரு எனிமி ஆப்போனன்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது தான் ஹீரோ பெருசாக வர முடியும். ஸோ ஸ்கார்கிங்கே பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கார்கிங் ஷீமோட காம்போ நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி காஜிலா அண்ட் காங்கோட காம்போ, அவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் நல்லா இருந்தது. அந்த இதுல வந்துட்டு இது வந்து குட்டி காங் வந்திருக்கு ஒரு என்ட்ரி ஆமாம், கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு நல்ல எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய சீனில் அவர் மாசாக காமிச்சிருக்காங்க. அவரையும் அடுத்த இது அவர் தான் நினைக்கிறேன். அடுத்து வர பார்ட்டில அவர்தான் அவர் தான் மெயினா மீனா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த காமெடி அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் சொல்லும்போது காமெடி கொஞ்சம் அளவுக்கு இருக்கு. ஆக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜாக தான் இருந்திருக்கு. ஒரு 20% தான் ஹியூமன்ஸே காட்டியிருக்காங்க. மிச்சம் ஃபுல்லாகவே மான்ஸ் டைட்டன்ஸ் தான் 80% ஃபுல்லாக. ஃபுல்லாவே இருக்கு. பார்ட் 1ல தவற விட்ட விஷயம் இதுல என்ன இருக்கு? பார்ட் 1ல விஎஃப்எக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லாவே சூப்பராக இருக்குது. நம்ம அதான் மான்ஸ்டர்ஸும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய மான்ஸ்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. ஆளை எடுத்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 10க்கு எவ்வளவு தருவீங்க? என்னை பற்றி 10 கொடுத்துருவேன். 10 கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஓகே, கொடுத்த காசுக்கு வருதா? நான் பாதி தான் ப்ரோ பார்த்தேன். எதனாச்சு? வீட்டுக்குலேருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்ப தவற விட்ட சீனை திருப்பி பார்க்கணுமா நீங்க? கிளைமேக்ஸ் மட்டுமே பார்த்தது தரமாக இருந்தது. அது ஒண்ணு இது போதுமா? அது போதும். கிளைமேக்ஸே வேற லெவலில் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலன்னா கூட இது நல்லா இருந்தது. டவுன்லோட் போட்டுருவோம். எப்படி நீங்க வந்துட்டு வீட்ல பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 3D எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எனக்கு புதுசாக இருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கீழே அவங்க பேசுனதெல்லாம் அவ்வளோ புரியல. சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல? இருக்கு, அது பிளர் ஆயிடுச்சு. ஓவராலா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்க்கும்போது எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கால்சேனா ஸ்கார்கிங் என்ட்ரியும், அதுக்கப்புறம் இவனை காட்ஸிலா இழுத்து போடுறது தான் செம்மையா. அதெல்லாம் செமையா இருந்துச்சு. குட்டிக்காங்க என்ட்ரி எப்படி இருந்துச்சு? குட்டிக்காங்க லாஸ்ட்ல அந்த இதுவும் உடையறதுக்கு கஷ்டப்பட்டு வந்து உள்ள வந்து என்ட்ரி கொடுத்து மாசம் மொத்தமா இதுவாயிடுச்சு. ஓகே, Well, 10க்கு எவ்வளவு தருவீங்க? 10 out of 10. ஓகே, தேங்க் யூ. படம் நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நல்லா வந்துருச்சு. ஓவராலா எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கிளைமேக்ஸு, அதுக்கப்புறமா அந்த குட்டி காங் வந்து ஹெல்ப் பண்ணும் அடிக்கடி. ஸோ அது நல்லா இருந்தது. ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் எஃபெக்ட்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க, கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது இல்லையா, அதனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடிஸ்லாம் பக்காவாக இருந்தது. ஏன்னா அது சும்மா ஃபைட் சீன்ஸ் வரும்போது, காமெடி வரும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா கத்திட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடயும் வரலாம். ஆமாம். ஓவரால் 10க்கு எவ்வளவு தருவீங்க? 9.5 தான். 0.5 ஏன் கொடுத்தீங்க? 0.5 லேட்டா வந்து கதை புரியாத இல்லை சீக்கிரமாக தான் வந்தேன். அது 0.5 வந்து ஏன்னா அந்த இது காட்ஸில் வந்து கொஞ்சம் இன்னும் காமிச்சிருக்கலாமோன்னு தோணும். அதனால் அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். படம் டியூரேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு, அதனால செம்மையா அனிமேஷன்லாம் பக்காவாக இருக்கு. ஃபைட்லாம் மாசாக பண்ணியிருந்தாங்க. அண்டர் வேர்ல்ட் ஃபைட்லாம் ஃபேவரட் கேரக்டர்னா அந்த குட்டி காட்ஸிலா வச்சு குட்டி காங் ஒன்று வரும், அதுதான் ஃபேவரட். சூப்பரா அது கரெக்டான காஸ்ட், சூப்பரா அதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்துக்கு. சூப்பரா இருந்த படம். விஎஃப்எக்ஸ்லாம் தெரிய விட்டானுங்க. அந்த ஸ்கார்கிங் வந்து ஸ்பாய்லர் பண்ண வேணாம். ஸ்கார்கிங் வர்ற எல்லா சீனுமே சூப்பரா இருக்கும். ஸ்கார்கிங் சாவடிக்கிற சீனும் சூப்பரா இருக்கும் படம். பாத்ரிக்கு எந்த லீடும் தரல. வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எந்த லீடும் தரல. பட் சூப்பரா இருந்த படம். கிளைமேக்ஸ் தான் சொல்றேன், செகண்ட் ஹாஃப் தெரிக்க விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கோசமே கண்டிப்பா படத்து பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் தான் அந்த ஸ்லோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு வருது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குது படம். தாராளமா பார்க்கலாம், எல்லாருமே பாருங்க, செம்மையா இருக்கு. தமிழ் பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஈஸியா புரியும். சூப்பரா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் அந்த இந்த சீன்லாம் இல்லை. ஸோ சூப்பராக காமிச்சிருக்காங்க.